ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கமெண்ட்டில் ப்ரோ நியூ சிட்டிக்கு போங்கன்னு சொன்னீங்க. அது நம்மளால் போக முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா யாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் வச்சு கொஞ்சம் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி நம்ம நியூ சிட்டிக்கு போக போகிறோம் இந்தியன் பைக்ஸில். எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நேராக போய் இன்டர்நெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பேஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபைல் லோடுன்னு காட்டும். ஃபைல் லோடு காட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்க எக்ஸிட் போட்டு திரும்பி போங்க. திரும்பி போய் பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி சிட்டிக்கு வந்துடும். அந்த சிட்டிக்கு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி எக்ஸிட் பண்ணி சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சிட்டி V1 காட்டும். போனீங்களா நம்ம சொன்ன மாதிரி சிட்டி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இதை ஒரு பைக் எடுத்து நேராக நம்ம ஊர் சுற்றி போகலாம். எந்த இடத்துல போகிறது இல்லை, நேராக நம்ம டால்ஃபின் ஷோக்கு போகலாம். நான் போயிட்டே சிட்டி மாலு மியூசிக் ஃபெஸ்ட் இருக்குது. மியூசிக் ஃபெஸ்ட்டு நேராக போயிட்டே இருக்கலாம். அது வந்துச்சு நம்ம டால்ஃபின் ஷோக்கு. நேராக போய் நேராக ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சு. நான் இங்கே பார்க் பண்ணிட்டு போயிடலாம். நேராக வண்டியை நிறுத்திட்டு இங்கே போயிடலாம் டால்ஃபின் ஷோக்கு. போய் ஏறிட்டே இருக்கலாம். என்னடா இது வடிகட்டு கஷ்டமாக இருக்கு. ஏறிட்டே கஷ்டமாக இருக்கு. ஐயோ டேலே விழுந்துடாத. கொஞ்சம் சேஃபுக்கு கொஞ்சம் இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கட் போட்டு வைங்க. ஏன்னா அது கொஞ்சம் சேஃபு நம்மளுக்கு. என்ன பண்ண நம்ம நேரம் பைக் எடுத்து ஏற போகிறோம் ஸ்டேடியமுக்கு. ஏறிட்டான். என்னடா அது வந்துருச்சு. நிறையா கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி பார்த்தா இந்த டால்ஃபின் எப்போ வரும்னு தெரியல. நேராக நம்ம வண்டி பார்க் பண்ணிட்டு போய் பார்க்கலாம். டால்ஃபின் டேய் மறுபடியும் விழுந்துட்டானா? ஸோ நம்ம மறுபடியும் விழுந்துட்டான். ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் ஜம்ப் சீட் கோட் போட போகிறோம். போட்டாச்சு. ஈஸியாக வந்துடலாம் சொன்ன மாதிரி. ஒரு சீட்டு முடிச்சிட்டாச்சு. நம்ம டால்ஃபினை காணுன்னு பார்த்தா நான் தண்ணிக்குள்ளே ஏறி போயிடலாம். ஆனால் பாவி இது தண்ணி இல்லையா போலியான்னு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எங்கேயாவது சுற்றிட்டு போகலாம். இறங்கிட்டு வடிகட்டில் இறங்கி போகலாம். ஆனால் நான் பைக்கு காணணும்னு நினச்சி அயபூசாவில் போகிறான். அயபூசாவில் போயிட்டு நேரம் நம்ம அந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நேரம் நம்ம ஹவுரா பிரிட்ஜுக்கு போகிறோம். ஹவுரா பிரிட்ஜ் வந்துருச்சு. நேராக அப்படியே ஏறி போயிடலாம் நம்ம ஈஸியாக ஹவுரா பிரிட்ஜில் ஏறி போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு ஹவுரா பிரிட்ஜு வடா இப்படி இருக்கு பிரிட்ஜு செம்மையாக இருக்குது. ஏன் ஹவுரா பிரிட்ஜு மாதிரியே இருக்குது. நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எங்கே வரைக்கும் போகும்னு தெரியல. ஆனால் அங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க மாதிரி வண்டி பார்க்கிங்க்கு. அதனால் இந்த இடத்துக்கு வருது. நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறோம். இல்லை அது பாதி ட்ராக்கை காணும் நினச்சோம். ஒரு வாக்கில் மெட்ரோ ஸ்டேஷனை நேராக நம்ம வண்டியில் நேராக மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம். ஜம்ப் பண்ணிட்டு ஈஸியாக ஆனால் வந்துச்சு நான் மெட்ரோ ஸ்டேஷனில். கீழே போகிற படிக்கட்டு இருக்குது போய் பார்க்கலான்னு போகிறோம். பார்த்தா இது டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் நினச்சி ஏமாற்றிட்டாங்க நம்மளை. மெட்ரோ ட்ரெயினில் ஏறி பார்க்கலாம். ஆனால் பாவி என்னால் அது ஏறவே முடியல. நம்ம மேலே வந்துட்டோம். ஊரை ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கு. அங்கே ஒரு ட்ரெயின் நிற்குது. நம்ம வேறு நெக்ஸ்ட்டு நம்ம மிஸ்டர் பீஸ்ட் கேரக்டர் மோடு
காப்பி பண்ணி என்னென்னு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிக்கப்புறம் ஃபைலோட இருக்கும் பிஎம் சான் போடுங்க. பிஎம் சானோட எக்ஸிட் போட்டால் வந்துடும். சொன்ன மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் கேரக்டர் வர வச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், மியூசிக் ஃபெஸ்டிவல் டான்ஸ் ஆட போகிறோம். அதுக்கு எப்படி நான் PD2ன்னு போடுங்க. PD2ன்னு போட்டிங்கன்னா ஆளுமா தோலுமா இசாலக்கடிமா ஆளுமா தேய்ச்சி கழிச்சுன்னு கிராக்கி விட்டாருமா டான்ஸ் ஆடுவான் மிஸ்டர் பீஸ்ட்டு. டான்ஸ் ஆடுறான். அரிக்கல் தோக்கல் பழிச்சு பார்த்தேன்னா என்ன கலர் லோக்கல் டான்ஸ் ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போது கிரிக்கெட் ஸ்டேடியம். டெல்லே பார்த்து பைய பார்த்து போடா, இங்கே வந்து டேஞ்சராக இருக்குது, அதுக்காக பார்த்து போக. நெக்ஸ்ட் இப்போ நான் பைக் எடுத்து கிரிக்கெட் ஸ்டேடியம் போக போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கிரிக்கெட் ஸ்டேடியம் போக போகிறோம். பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு. ஒரு ரூட்டு மறந்து போயிருக்கு. நேராக மியூசிக் ஸ்டோர் இருக்குது. பார்த்தா காணும் கிரிக்கெட் ஸ்டேடியம்மு. பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுச்சு தெரியும். அங்கே இருக்குது கிரிக்கெட் ஸ்டேடியம்மு. கிரிக்கெட் ஸ்டேடியம் கிட்ட வண்டி எடுத்தாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போகிறது எப்படி தெரியல. பார்த்தா ஃபஸ்ட்டு 1216 போட்டுருங்க. அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்பு. ஈஸியாக நம்ம சொன்ன மாதிரி போயிடலாம். வாடா, இவன் நான் மேலே வந்துச்சு, நேரம் கீழே போகிறோம். ஃபுல்லாக ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. தலை தோனி வந்து 6 அடித்தா அப்படி இருக்கும் இந்தியன் பைக்ஸில். இப்போது அடுத்த மாதம் இந்தியன் பைக்ஸில் ஒரு கமெண்ட்டில் தலை தோனி வரணும்னு வேண்டுங்க கமெண்ட்டில். எதுனா ஜம்ப் பண்ணிட்டே இருக்கான்னு தெரியல. ஜம்ப் பண்ணிட்டே இருக்கான்னு தெரியல. வாடா, வெளியில் போகிற இடம் இருக்காச்சு. இதை நான் மறந்து போயிட்டோமே. கஷ்டப்பட்டு குதிச்சிட்டோமே தெரியாமல். நேராக வெளில போயிட்டோம். சொன்ன மாதிரி மெட்ரோ ட்ரெயினில் தான் நிற்க போகிறோம். மெட்ரோ ட்ரெயினில் நின்று ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், முடியல. இது அல்ட்ரா சூப்பர் ஜம்ப் வர முடியல. நம்மளால் வெறும் சூப்பர் ஜம்ப் வச்சு ட்ரை பண்ணி ஈஸியாக மெட்ரோ ட்ரெயினில் ஏறிடலாம். ஏறிடு சொன்ன மாதிரி ஏறியாச்சு. நம்ம மெட்ரோ ட்ரெயின் மேலே சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்க இடம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தா செம்மையாக இருக்க இடம். இங்கே சுற்றி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. மெட்ரோ ட்ரெயினில் சுற்றி பார்க்கலாம். சுட்டாலே எதுவும் ஆகலை. எல்லாத்துலேயும் சுட்டுட்டே இருக்கான். இப்போ நான் சொன்ன மாதிரி சுடுகாடுக்கு போக போகிறோம். நம்ம மிஸ்டர் பீஸ்ட் கேட் வச்சு ஃபஸ்ட்டு போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க தான் பேர் போட்டிருக்காங்க, இது எழுதியிருக்காங்க, படிக்கலாம். அபாயம். இது சுடுகாடுக்கு போனவங்க யாரும் திரும்பி வர மாட்டாங்க. ஐயோ பயமாக இருக்குன்னு போகிறான் மிஸ்டர் பீஸ்ட்டு. போயிட்டே இருக்கான் வீட்டுக்குள்ளே. இவன் நான் ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டு வைங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளை கடிச்சிடும். அதனால் நம்ம சேஃபாக இன்ஃபினிட்டி ஹெல்த் போட சொன்னேன். ஓடிட்டு இருக்கான். நான் அங்கே இருட்டில் ஒரு வீடு தெரியுது சுடுகாடில். போடா போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கான். சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டான். உள்ளே போயிட்டு படிக்கட்டில் ஏறி லெஃப்ட் எடுத்துகிட்டு நான் பார்க்கலாம் அங்கே பேய் வருதான்னு. அங்கே பேய் இருக்குது. பேய் ராட்சசமான பேய் இருக்குது. ஸ்டிக்கி பாம்பு வச்சு வெடிக்க பார்க்கலாம். அது மேலே விடு. என்னடா அது மேலே வரவே இல்லை. சுட்டு பார்க்கலாம். அது சுடவே இல்லை. சாகிறது பேய். நில்லு பேய் நில்லு. வேணா சுட்டுருவேன். எங்கே போயிட்ட? வா
நான் சொல்ல போகிறேன், வா வா. அந்த பே எங்கடா காணாம போகுது வந்து. ஐயோ இது எப்பே வேணாம் சொன்னா கேளு, வேணா. ஐயோ மிஸ்டர் பீஸ் கீழே விட்டான். அந்த பேயும் அது கீழே வந்துச்சு. இவன் ஐடியா வந்துருக்கு, சுட்டுட்டே இருக்கான் முடியல. இப்போ ஒரு ஐடியா இருக்குது, ஸ்டிக்கி பாம்பு எடுத்து வச்சிடலாம், அது பேய் வந்து செத்துரும். வேணாம் பே. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கி பாம்பு எடுத்து வீட்டு வாசல் வைக்க போடுறேன், ரூம் வாசலை. அது இப்போ போயிட்டு என்ன பண்ணுதுமா, நான் அந்த ரூம் கூட ஸ்டிக்கி பாம்பு கிட்ட போய் நின்று அங்கே பாம்பை அமுக்குறான். டிஷ்ஷுன்னு அந்த பேய் செத்து போயிடும். செத்து போனா ஷூட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா சாவு அப்படி போட்டுட்டு இந்த சுடுகாட்டில் இருக்கிற வேஸ்ட்டு சீக்கிரம் கிளம்ப போகிறான் மிஸ்டர் பீஸ்ட்டு. எங்கே போகிறது இடம் தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகிட்டான். ஜம்ப் பண்ணிடு. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.